ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு ஹாலிவுட் ஹப். ஹாலிவுட்லேருந்து இன்ட்ரெஸ்டிங்கான 5 அப்டேட் வந்திருக்கு. அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கான அப்டேட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே பீக்கி பிளைண்டர்ஸ் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. இதுவரை 6 சீசன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த சீரீஸை மூவியாக எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் செப்டம்பர் மந்த்லேருந்து பீக்கி பிளைண்டர்ஸ் மூவிக்கான ஷூட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு இந்த மூவியோட கிரியேட்டர் ஸ்டீவன் நைட் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹாப்பியான மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, தாமஸ் ஷெல்பி ரோல் எடுத்து பண்ண ஆக்டர் கில்லியன் மர்ஃபி இந்த மூவியில் கம்பேக் கொடுக்க போகிறாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக தான் ஆப்பன்ஹைமர் மூவிக்காக கில்லியன் மர்ஃபி பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினார். அகைன் அவர் பீக்கி பிளைண்டர்ஸ் மூவியில் ஆக்ட் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் பிக்சர்ஸோட ஜுராசிக் வேர்ல்ட் ரீபூட் மூவி பற்றி தான். இந்த மூவியை அவங்க ஜூலை 2, 2025 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபூட் மூவியை டைரக்ட் பண்ணுறதுக்காக டேவிட் லிச் கிட்ட கேட்டாங்க. அவர் முடியாதுன்னு சொன்னதுனால கேரத் எட்வர்ட்ஸ் கிட்ட இந்த மூவி இப்போ வந்திருக்கு. இப்போ இந்த மூவியில் லீட் ரோல் கேரக்டருக்காக யூனிவர்சல் ஆக்ட்ரஸ் ஸ்கார்லெட் ஜான்சன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸ்கார்லெட் ஜான்சன் மார்வலில் பிளாக் விடோ ரோல் எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஜோஜோ ராபிட் மூவிக்காக ஆஸ்கார்லாம் கூட அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்கள ஜுராசிக் பார்க் மூவியில் கேஸ்ட் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம்தான். நீங்கள் உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அவங்க ஜுராசிக் பார்க் மூவியில் நடிக்கிறத பற்றி. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வார்னர் ப்ரோஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. வார்னர் ப்ரோஸ் அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டுக்காக ஆக்டர் டிமோத்தி கிளாமெட் லீட் ஆக்டராக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிமோத்தியை வச்சு டியூன், ஓங்காங்கிற 2 நல்ல மூவியை கொடுத்துருக்காங்க. இந்த மூவி ரொம்பவே நல்லாயிருக்கும். டிமோத்தி இந்த 2 மூவிலையுமே ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருப்பார். டியூன் மூவி ஒரு டீசெண்டான கலெக்ஷன் எடுத்துச்சு. ஓங்கா மூவி மோர் தென் $600 million கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவர் ரீசெண்டாக அவரோட சேலரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்லி அவரோட டியூன் செகண்ட் பார்ட் மூவி சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் ஓடிட்டுருக்கு. இதுவரை அரௌண்ட் $570 million கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அகைன் வார்னர் ப்ரோஸ் அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டுக்காக டிமோத்தியை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிமோத்தி ஒரு யங்கான ஆக்டர். அவருக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அவருக்கு வார்னர் ப்ரோஸ் ஜேம்ஸ் கன்னோட நியூ டிசி யூனிவர்ஸில் ஒரு ரோல் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அவருக்கு டிசியில் எந்த ரோல் கொடுத்தா ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 1 மூவியோட டைரக்டர் ஸ்காட் டெரிசன் 1955 வந்த நைட் ஆஃப் தி ஹண்டர் மூவியை ரீபூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. இந்த மூவியை அவரோட ஸ்டைலில் இன்னும் ரொம்ப டார்க்கராக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட ரைட்டராக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவியில் அவர் கூட ஒர்க் பண்ண ரைட்டர் ராபர்ட் கார்கிலை ரைட்டிங் பார்ட்னராக சூஸ் பண்ணியிருக்காரு. ஸ்காட் டெரிசன் அண்ட் ராபர்ட் 2 பேரும் சேர்ந்து தான் நரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்காட் டெரிசன் ஷார்ட்லி பிளாக் ஃபோன் மூவியோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நைட் ஆஃப் தி ஹண்டர்ஸ் மூவிக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். மேபி நைட் ஆஃப் தி ஹண்டர்ஸ் மூவி 2027 தியேட்டரில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பைடர்மேன் 4 மூவிக்கான அப்டேட் தான் வந்திருக்கு. ஒரு வழியாக சோனிக்கும் மார்வலுக்கும் இருந்த ப்ராப்ளம் ஓவர்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன் 4 மூவிக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த மூவியில் எம்ஜே ரோல் பண்ண செண்டாயா ரிட்டர்ன் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. பிகாஸ் எஃபோரியா சீசன் 3 இப்போது டிலே பண்ணியிருக்காங்க. அதில் செண்டாயா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாங்க. டிலே ஆனதுனால செண்டாயா வேறு ஏதோ ப்ராஜெக்டில் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் ஒருவேளை ஸ்பைடர்மேன் 4 இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. செண்டாயா ஸ்பைடர்மேன் 4 ரிட்டர்ன் ஆனால் நல்லா தான் இருக்கும். ஸ்பைடர்மேன் மூவியை ஜான் வாட்ஸ் டைரக்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற சோனி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்ச்சைஸ் டைரக்டர் ஜஸ்டின் லின் ஸ்பைடர்மேன் 4 மூவி டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஜஸ்டின் லின் ஒரு நல்ல டைரக்டர் தான். ஆக்ஷனில் அவரோட மூவியில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் அவர் ஸ்பைடர்மேன் 4 மூவி டைரக்ட்
பண்ணால் நல்லா இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல. அவர் ஒரு வேளை ஸ்பைடர்மேனை வச்சு காஸ்டன் பண்ணிடுவாரோ அப்படிங்கிறது தான் ஒரு பயமாகவே இருக்குது எனக்கு. உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஜஸ்டின் லின் ஸ்பைடர்மேன் மூவி டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத. வீடியோவை ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் பல. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.